வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு புது வீடியோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இதுக்கு எல்லாமே மெயின் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தமிழ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஏன்னா தமிழில் இருந்து தான் நமக்கு 100 கேள்விகள் வரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் நிறைய மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம். நான் நியூ சிலபஸ் தான் எடுத்திருக்கேன். 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு தொகுதி 1 அதில் இருக்கக்கூடிய ஃபுல் டாபிக்ஸு ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம மோஸ்ட்லி படிச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம் வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இன்பத்தமிழ். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இரண்டாவது, பாரதிதாசனின் இயற்பெயர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். மூன்றாவது, யாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றினார். யாரின் மீது, இங்கே ஸ்டார்டிங்கில் யாருன்னு இருக்கு, அப்போ நம்ம பாரதி யார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நான்காவது, பாரதிதாசனின் சிறப்பு பெயர். பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்னன்னா பாவேந்தர் புரட்சி கவி. பாவேந்தர் புரட்சி கவி. அடுத்து ஐந்தாவது, பாரதிதாசன் தமிழுக்கு இட்ட பெயர். பாரதிதாசன் தமிழுக்கு என்ன பெயர்லாம் வச்சார் பார்த்திங்கன்னா அமுது, நிலவு, மனம். அடுத்தது ஆறாவது பாயிண்ட், பாரதிதாசனின் கவிதைகள். பாரதிதாசனோட கவிதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசனோட கவிதைகள் பார்த்திங்கன்னா பெண் கல்வி பற்றி கவிதைகள் இருக்குது. அடுத்தது கைம்பெண் மறுமணம், அடுத்தது பொது உடைமை, அடுத்தது பகுத்தறிவு. அடுத்தது ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அதாவது பாரதிதாசன் ஒரு சமூகம் எப்படி அமையணும்னு கேட்டிங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. அடுத்தது எட்டாவது பாயிண்ட்டு, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். இப்படின்னு கேட்கலாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், நம்ம அசதியாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது ஒன்பதாவது, தமிழை பல விதங்களில் போற்றியவர் பாரதிதாசன். நம்மளுடைய தமிழை பல விதங்களாக போற்றியவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்தது, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கவிஞர் காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் காசி ஆனந்தன். இந்த பாட்டு கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கேட்டு இருக்கின்றாவது, உயிருக்கு இணையானது என்று பாரதிதாசன் எதை கூறுகிறார். உயிருக்கு இணையானது எதுன்னு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அமுதம் போன்ற தமிழ். அடுத்தது 12, கண்ணே கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல செந்தமிழுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்தது 13வது,
பொறுத்துக. ஃபஸ்ட்டு அதில் பொறுத்துகையில் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். அதில் விளைவுக்கு அப்படின்னா நீர். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு வயல்வெளியில் நீர் வந்து பாய்ச்சினா தான் அங்கே இருக்கக்கூடிய வயல்கள் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து விளைச்சி நமக்கு வந்து செழிப்பான ஒரு அறுவடையை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். விளைவுக்கு நீர். அடுத்தது அறிவுக்கு தோல். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சேட்டை செய்கிறாங்க, அப்போ வீட்டில் திட்டுறாங்க. அப்போ அதாவது ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படின்னா தோலுக்கு மேலே வளர்ந்துருக்க அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அறிவுக்கு தோல். அடுத்தது இளமைக்கு பால். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, நல்ல சத்தான ஆகாரம், பால், கீரைகள் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இளமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது புலவருக்கு வேல். புலவருக்கு வேல் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவாங்க அதிகமாக இல்லையா? ஸோ அது அந்த பெண்ணோ இல்லை அந்த மயில் இறகால எழுதுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேல் டைப்பில் இருக்கும் அந்த காலத்துலலாம் எழுதுறது பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நிருமித்த, உருவாக்கிய. இங்கே நிரு, இங்கே உரு அப்படின்னு ரைமிங்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சமூகம், மக்கள் குழு. சமூகம்னாலே மக்கள், அதாவது மக்கள் சொல்லுவோம் இல்லையா? சமூகத்தில் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அசதி, சோர்வு. ஏதாவது அதிகமாக வேலை செஞ்சோம் அப்படின்னா அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, உடம்பு முடியலன்னா சோர்வாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. அப்படி இது பொறுத்துக. இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு இன்பத்தமிழோட முக்கியமான பாயிண்ட்ஸுகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி. அடுத்த டாபிக். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர். தமிழ் கும்மியோட பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்தது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். அடுத்தது பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. அடுத்தது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, கும்மி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே பெருஞ்சித்திரனாரை நம்ம கண்ணை மூடிட்டு எழுதலாம். அடுத்தது பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். என்னென்ன இதழ்கள்லாம் நடத்தினாருன்னு பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அடுத்தது பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அடுத்தது கும்மி கொட்டு பாடலில் இடம்பெற்றுள்ள நூல். தமிழ் கும்மி இருக்கு இல்லையா? இந்த கும்மி கொட்டு பாடல் இது வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா கனிச்சாறு. அடுத்தது தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். அடுத்தது ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தலைப்பு.
தமிழ் கும்மி. இப்படி கேட்கலாம். 2 லைன் பாட்டு மட்டும் கொடுத்துட்டு இந்த பாடலோட வரிகள் வந்து எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மியில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பொறுத்துக. ஆழிப்பெருக்கு கடல்கோள், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி உலகம், உள்ளப்பூட்டு கடல்கோள். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடல்னாலே ஆழம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆழிப்பெருக்கு கடல்கோள். அடுத்தது ஊழி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்றத நம்ம ஊதியம்னு வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் வேலை செஞ்சாதான் நமக்கு வந்துட்டு ஊதியம் வந்து தருவாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினங்கள்லாம் வந்து நம்ம கொண்டாடுவோம். மே தினம் அந்த மாதிரிலாம் கொண்டாடுவோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. உள்ளத்தில் விருப்பம்னு ஒன்று இருக்கும். ஒரு உள்ளம் மனதை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் விருப்பம் இல்லாமை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைகள் தோன்றி. இந்த பாடலை யார் பாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். இது அடுத்த டாபிக் போகலாம். வளர்தமிழ். அடுத்த டாபிக் வளர்தமிழ். உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை. இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6000. அடுத்தது மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மொழி தான். இந்த மனித இனத்திலேயே ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மொழிகள் தான். அடுத்தது தமிழில் மிக பழமையான நூல். தமிழில் வந்து மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டாலே எல்லாருக்கும் காமனாக தெரியும், தொல்காப்பியம்தான். அடுத்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார். இது மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த பாடலை யார் பாடினாங்கன்னா பாரதியார் தான் பாடினாங்க. அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார் தான். அடுத்தது உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிரெழுத்துக்கள். உயிரும் மெய்யும் சேர்ந்தாலே அது உயிர்மெய் எழுத்துக்கள்னு நமக்கு தெரியும். அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைகின்றன. தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் பொதுவாகவே அமையும். வலஞ்சுழி எழுத்துக்கள்னா ஆ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. இது இடஞ்சுழி எழுத்துக்கள். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள், ஏதாவது இதிலே கூட ஏதாச்சும் ஒரு எழுத்து கொடுத்து இதில் எது வலஞ்சுழி எழுத்துக்கள் எது இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனரற்று. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் 386வது பகுதியில் இருக்குது. அடுத்தது சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருந்தினை ஆயின். இது வஞ்சியில் 165வது தான் இருக்குது. அடுத்தது அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் 23. அடுத்தது சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்.
சீமை என்பது டேஷ் முறையை குறிக்கும் சொல் அப்படின்னு கேட்கலாம். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அக்ரிணை இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னா அல் ப்ளஸ் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. அடுத்தது பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய். பாகற்காய் என்பதன் பொருள் பாகு அல்லாத காய். அடுத்தது தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகளில் குறிப்பிடத்தக்கது எது? சொற்சிறப்பு. தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகளில் குறிப்பிடத்தக்கது எது? சொற்சிறப்பு பற்றி தான் குறிப்பிடுறாங்க. அடுத்தது தமிழில் தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்துள்ளன. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூலும் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது சங்க இலக்கியங்கள் எவை? சங்க இலக்கியம்னாலே நமக்கு தெரியும் 8 தொகையும் 10 பாட்டும் தான். அடுத்தது தமிழில் டேஷ் டேஷ் அறநூல்கள் உள்ளது. திருக்குறள், நாலடியார், இது ரெண்டுமே அறநூல்கள். பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஷ் நிலை உண்டு. பூப்பதுலேருந்து காய்க்கிறது வரைக்கும் ஏழு நிலைகள் வந்து இருக்குது. அந்த 7 நிலைகள் வந்து இருக்குது. அடுத்தது மா என்ற சொல்லின் பொருள் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே மா என்ற சொல்லின் பூவின் 7 நிலைகள். என்னென்ன நிலைகள் பார்த்தோன்னா 7 நிலைகள் இருக்குது. அதாவது பூப்பது முதல் காய்ப்பது வரை சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அடுத்து தமிழுக்கு டேஷ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. முத்தமிழ் அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்குது. எந்த தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும்? தமிழில் வந்து உள்ளம், அந்த உள்ளத்தை மகிழ்விக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இசைத்தமிழ் தான். நமக்கு வந்துட்டு நார்மலாக ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருந்தோம் அப்படின்னா ஒரு மியூசிக், ஒரு பாட்டை கேட்கும் போது உள்ளம் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை கேட்டிருக்காங்க. தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். எந்த தமிழ் அப்படி கேட்குறாங்க? இசைத்தமிழ். இசைத்தமிழை கேட்கும்போது உள்ளம் மகிழ்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எந்த தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும்? இயல் தமிழ். எந்த தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும்? இயல் தமிழ். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் உருவாக்கிய சொற்கள் இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. அதாவது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் உருவாக்கிய சொற்கள் இணையம், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, கான்ஷியஸ்னஸ், வாய்ஸ் சர்ச்சு, சர்ச் என்ஜின், ஆப்பு, டச்சு ஸ்க்ரீன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் உருவாக்கிய சொற்கள் நவீன தொழில்நுட்பத்தில். அடுத்தது சமூக ஊடகங்களான டேஷ் டேஷ் ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக திகழ்கிறது தமிழ்மொழி. சமூக ஊடகத்தில் தமிழ்மொழி எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா செய்தித்தாளில், தொலைக்காட்சியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், நன்னூல். அடுத்தது தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். அடுத்தது தமிழ் உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனவு பலித்தது. அடுத்த டாபிக், அடுத்த ஹெட்டிங் போயிடலாம். கனவு பலித்தது. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். அடுத்தது நிலம்,
நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என 5ம் கலந்தது இவ்வுலகம் என கூறியவர் தொல்காப்பியர். அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என 5ம் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தான் கூறியிருக்காரு. அடுத்தது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. அடுத்தது ஆழ அமுக்கி முகிகுணும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நால்வழி என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இந்த 2 லைன் கொடுத்து இந்த பாடலை யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டால் ஔவையார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவது நால்வழி என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அடுத்தது திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் ஔவையார். ஒரு அறிவியல் கருத்தை கூறியவர், அதாவது திரவ பொருள் இருக்கு இல்லையா, அதை எவ்வளோ அழுத்தினாலும் அதை சுருக்கவே முடியாது. அந்த கருத்தை, அந்த அறிவியல் கருத்தை யார் கூறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்பில் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் பதிற்று 10. மார்பில் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் பதிற்று 10. அடுத்து 64 சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் நற்றிணை. 65 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என நிரூபித்த அறிஞர் கலிலியோ கலிலி. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என நிரூபித்த அறிஞர் கலிலியோ கலிலி. அடுத்து 66 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என நிரூபித்த கலிலியோ கலிலியின் அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல் திருவள்ளுவ மாலை. இப்போ ஒரு தொலைவில் இருக்க பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் யாருன்னா கலிலியோ கலிலி. அந்த கலிலியோ கலிலி அந்த செய்தியை நிரூபித்தாங்க இல்லையா, அந்த நூல் எந்த தமிழ் நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றிருக்கு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். தமிழில் படித்த ஒரு அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தான். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன். நிலம், நீர், தீ, வலி வீசும்போது 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என 5 பூதங்களையும் பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இது ஏற்கனவே லாஸ்ட்டாகவே நம்ம பார்த்தோம். அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் 5ம் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. அடுத்தது நெடு வெள்ளசி நெடுவசி பரந்த வடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. அடுத்தது எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரத்தவர் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்தது தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை இயற்றியவர்
கபிலர். இந்த மாதிரி இந்த 2 லைன் கொடுத்துட்டு இது எந்த நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாமே வந்து ஒரு கொட்டேஷன் தான். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கலாம். அதனால தான் கொட்டேஷன் போட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. இது அடுத்த டாபிக். அடுத்த ஹெட்டிங்க்கு போயிடலாம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து 5 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்தது ஒலி வடிவாக எழுதப்படும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எனப்படுவது எழுத்து. அதாவது எழுத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. அடுத்தது வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் தோன்றுவது ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்கள். அதாவது இந்த 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆ முதல் அவ் வரை, இந்த உயிரெழுத்துக்களை நம்ம வாய் திறந்து தான் நம்ம, அதாவது வாய் திறத்தல், நம்ம உச்சரிக்கும் போது வாய் வந்துட்டு திறக்கிறது, உதடுகள் வந்து விரியிறது, உதடுகள் வந்து குவியிறது. அந்த மாதிரி வந்துட்டு அந்த நம்மளோட இது நம்ம சொல்லும் போது எப்படி இருக்குது அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறில் எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? குறில் எழுத்துக்கள் 5. அ, இ, உ, ஏ, ஓ. அடுத்து நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். நெடில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் இல்லையா, நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. அதாவது நீண்டு ஒலிக்கும்ல, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவு அப்படின்னு நம்ம அந்த அந்த நம்ம சொல்லும் பொழுதே அதோட ஒலிக்கும் அந்த சவுண்டு வந்து நீண்டு ஒலிக்கும். அதை தான் நம்ம வந்து நெடில்னு சொல்கிறோம். அடுத்தது மாத்திரை என்பதன் பொருள். மாத்திரை என்பதன் பொருள் கால அளவு. அடுத்தது நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. நெடில் எழுத்துக்களோட அந்த ஒலிக்கின்ற கால அளவு, கால அளவுனாலே நம்ம மாத்திரைன்னு தான் சொல்கிறோம் இல்லையா, மாத்திரையோட பொருள் கால அளவு. அப்போ அந்த நெடில் எழுத்துக்களோட கால அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள்னா 1 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் 1, நெடில் எழுத்துக்கள் 2. அடுத்தது மெய் என்பது உடம்பு. மெய் என்பது உடம்பு. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அடுத்தது மெய் எழுத்துக்களை ஒலிக்க டேஷ் இன்றியமையாதது உடல் இயக்கம். வல்லினம் எழுத்துக்கள் எத்தனை? வல்லினம் எழுத்துக்கள் 6. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வன்மையாக ஒலிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக ஒலிக்கும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படின்னு வன்மையாக ஒலிக்கும். இது வல்லின எழுத்துக்கள். இது இக்கு இச்சு அப்படி சொல்கிறல, இதை நம்ம இதை இன்னொரு முறையிலன்னா நம்ம சொல்கிறது வந்து கசட தபர, கசட தபர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மெல்லினம் எழுத்துக்கள், அதுவும் 6 தான். இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது வந்து மென்மையாக ஒலிக்கும். நம்ம சொல்லும் போதே மென்மையாக இருக்கு இல்லையா, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன் அப்படின்னு மென்மையாக ஒலிக்குது. எல்லாமே மெல்லினம். இதை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா என்னென்ன நம்மண்ண அப்படி சொல்லலாம். அடுத்தது இடையினம் எழுத்துக்கள், இதுவும் 6 தான். இரு, இ, இரு, இல்லு, இவ், இழ், இல். இது வந்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2ற்கு இடைப்பட்டு ஒலிக்கும். வன்மையாகவும் இருக்காது,
மென்மையாகவும் இருக்காது, அதுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். எரலை வழலை அப்படி சொல்லலாம். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12. அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள்னாலே மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்றது தான் உயிர்மெய். அதாவது உயிர் மெய் இரண்டும் இணைவது தான் உயிர்மெய். அடுத்தது மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் குறில். அடுத்தது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் தோன்றுபவை உயிர் மெய் நெடில். அடுத்தது உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகை, உயிர்மெய் குறில், உயிர் மெய் நெடில். அடுத்தது ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அதான் நம்ம மெய்யெழுத்துக்கள், அந்த நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை பார்த்தோம். குறில் எழுத்துக்கள் ஒலிக்கின்ற கால அளவு 1 மாத்திரை. அப்போ ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அரை மாத்திரை சொல்லலாம். குறில் மாத்திரை 1, நெடில் மாத்திரை 2, ஆயுத எழுத்து குறிக்கூடாது அரை மாத்திரை. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அடுத்த டாபிக், அடுத்த ஹெட்டிங் நம்ம போயிடலாம். என்னன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஃபர்ஸ்ட் ஒன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும். இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். அடுத்தது தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவர். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை யார் அணிஞ்சவர் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர். அடுத்தது காவிரி ஆறு பாயும் நாடு. காவிரி ஆறு பாய்கின்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு தான். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்களில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். அடுத்தது கழுத்தில் சூடுவது தார். இளங்கோவடிகள் டேஷ் மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் இருக்கார்ல, அவங்க எந்த மரபை சேர்ந்தவங்கன்னா சேர மன்னர். அடுத்தது திங்கள் என்பதன் பொருள் நிலவு, ஞாயிறு என்பதன் மற்றொரு பெயர் கதிரவன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திங்கள் என்பதோட பொருள் நிலவு, ஞாயிறுக்கு மற்றொரு பெயருக்கு கதிரவன். அடுத்தது மேரு என்பதன் பொருள் இமய மலை, கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது நல்லா படிச்சுக்கோங்க. திங்களோட பொருள் நிலவு, ஞாயிறுக்கு இன்னொரு பேர் இருக்கு கதிரவன், மேருக்கு பொருள் இமயமலை, கொங்குக்கு பொருள் மகரந்தம். அடுத்து இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொற்கோட்டு, பொன்மையான சிகரம், நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை, அலர், மலர்தல். அடுத்த ஹெட்டிங் போயிடலாம். அடுத்த டாபிக் காணி நிலம். காணி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். முத்து சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும். இப்பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு காணி நிலம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் காணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பொறுத்துக.
முத்துச்சுடர்போல் அப்படின்னா நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். டாபிக் போயிடலாம். சிறகின் ஓசை. சிறகின் ஓசை. வலசை போதல் என்பது பறவைகள் இடம்பெயர்தல். வலசை போதல் அப்படின்னா அது என்னன்னா பறவைகள் இடம்பெயர்தல் தான் வலசை போதல்னு சொல்லலாம். அடுத்தது பெரும்பாலும் டேஷ் பறவைகளை வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகமாக வந்துட்டு போகும். அடுத்து பொதுவாக பறவைகள் எந்த திசையை நோக்கி வலசை போகின்றன? வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. அதாவது வடக்குலேருந்து தெற்கும் மேற்குலேருந்து கிழக்கும் அப்படி போகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் இடம்பெயர்வதற்கான காரணம். பறவைகள் ஏன் வந்துட்டு இடம்பெயர்து, அதாவது வலசை போகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் அந்த தட்ப வெப்பநிலை மாற்றம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது இனப்பெருக்கத்திற்காகவும் பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன. அடுத்தது பறவைகள் இடம்பெயர்வதற்கு அடிப்படையானது எது? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அடுத்தது வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றம். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். அதாவது ஒரு பறவை வந்து வலசை போகும்போது அதோட உடலில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் பார்த்திங்கன்னா, தலையில் வந்து சிறகு வந்து வளரும். அடுத்தது அந்த இறகு இருக்கு இல்லையா, அதோட நிறங்கள் வந்து மாறுபடும். அடுத்தது உடலில் கற்றையாக, அதாவது முடி வந்து அதிகமாக அடர்த்தியாக வளரும் அப்படி சொல்கிறாங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். இது ரொம்பவே ஒரு முக்கியமான கொஷின். நாராய் நாராய் செங்கல் நாராய் இந்த பாடலை பாடியவர் சத்திமுத்த புலவர். அடுத்தது தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் எங்கிருந்து வருகிறது? ஐரோப்பாவிலிருந்து வருகிறது. அடுத்தது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம். அதாவது பறவை இனத்தில் இப்போ அதிகமாக அழிந்து வரக்கூடிய பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி தான். காரணம் உங்களுக்கு தெரியும், இப்போலாம் 4G 5G அந்த மாதிரி நெட்வொர்க்குனால தான் அந்த பறவைகள் இனம் வந்து அழிகிறதா சொல்கிறாங்க. அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 to 13 ஆண்டுகள் தான் இதோட வாழ்நாட்கள். குருவி கூடு கட்டி வாழும் இனத்தை சேர்ந்தது. சிட்டுக்குருவினாலே கூடு கட்டி தான் வாழும், அந்த இனத்தை தான் அது சேர்ந்தது சொல்கிறாங்க. அடுத்தது சிட்டுக்குருவி டேஷ் முதல் டேஷ் முட்டைகள் வரை இடும். சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் வந்து இடும் பார்த்திங்கன்னா 3 to 6 வரை முட்டைகள் வந்து இடும். அடுத்தது சிட்டுக்குருவி அடைக்காக்கும் காலம் 14 நாட்கள் அந்த முட்டையை வந்து அடைக்காக்கும். அடுத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. துருவ பகுதியில் வந்து சிட்டுக்குருவிகளால் வாழ முடியாது. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். பாரதியார் தான் காக்கை குருவி வந்து எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்தது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறிய பறவையில் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி. அடுத்தது இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவோட பறவை மனிதர் யாருன்னு கேட்டால் சலீம் அலி. இந்த கொஷின் இருக்கு இல்லையா, இந்தியாவின் பறவை மனிதர், இவர் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்? சலீம் அலி. உலக சிட்டுக்குருவியின் நாள் மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவியின் நாள். அடுத்து உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், நிறைய டிஎன்பிஎஸ்சிலலாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது
பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். அடுத்தது ஆர்டிகாலா பறவை இனம் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? ஆர்டிகாலா பறவை இனம் இருக்கு இல்லையா, அதாவது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் அந்த பறவை ஆர்டிகாலா இருக்கு இல்லையா, அந்த பறவை இனம் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னு பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர். இது ஒரு முக்கியமான கொஷின் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவுமே கேட்டிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங், அடுத்த டாபிக் போயிடலாம். கிழவனும் கடலும். அதில் ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிழவனும் கடலும் என்ற மனித நூலின் ஆசிரியர், புனித நூலின் கிழவனும் கடலும். அடுத்த டாபிக், அதாவது அடுத்த ஹெட்டிங் போயிடலாம். கிழவனும் கடலும் என்ற புனித நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்தது கிழவனும் கடலும் இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்ற புனித நூலுக்கு எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அடுத்த டாபிக், அடுத்த ஹெட்டிங் போயிடலாம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மெய் எவ்வாறு தோன்றும்? உயிரெழுத்து மெய்யெழுத்து ஒன்று சேர்வதால் உயிர்மெய் தோன்றும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எது? ஆயுத எழுத்து அக்கு இருக்கு இல்லையா, அது 3 வடிவம், அதாவது 3 புள்ளிகள் உடைய தனித்த வடிவம் ஆயுத எழுத்து. அடுத்தது உயிர்மெய் எழுத்து எவ்வகையை சார்ந்தது? உயிர்மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அது சார்பெழுத்துக்களை சார்ந்தது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த ஹெட்டிங் திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளின் பிரிவுகள் எத்தனை? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்தது திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். வேறு பெயர்கள்லாம் திருக்குறளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. அடுத்தது திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 133 அதிகாரம் இருக்கு. அடுத்தது 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யார் தங்கம் வென்றார்? அதாவது 2016 ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளி யார் அந்த உயரம் தாண்டுதலில் வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியோ நகரில். அடுத்தது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அறிவுடைய மக்கள். அடுத்தது ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல்லும் பணிவும் தான். அடுத்து இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது டேஷ் உண்பதை போன்றது. அதாவது காய், இது ஒரு திருக்குறளாகவே சொல்ல, இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அது மாதிரி இது இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது டேஷ் உண்பதை போன்றது, காய். அடுத்தது முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யார்? பெரியோர். அடுத்தது உரிய காலத்தில் எது கெடுப்பதும் காப்பதுமாக இருக்கிறது? மழை. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் டேஷ் துன்புறுத்தும், பசி. இந்த உலகத்தில் மழை பெய்யல அப்படின்னா பசின்ற ஒன்று எல்லாரையுமே துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
ஆதி என்பதன் பொருள், ஆதியோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம். அகரம் என்பதன் பொருள் எழுத்து. அடுத்தது பொறுத்துக்க, அன்பு இல்லாதவர், எல்லா பொருளும் எனக்கே என்பர். அன்பு உடையவர் தம் உடலும் பிறர்க்கே என்பர். உயிருள்ள உடல் அன்பு, உயிரற்ற உடல் எலும்பும் தோலும். தன் பிள்ளையை பெற்றெடுத்த மகிழ்ச்சியை விட எது தாய்க்கு பெருமகிழ்ச்சி தருகிறது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். புகழ். அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறது? 7 சொற்களில். சரி, அடுத்த டாபிக், அடுத்த ஹெட்டிங் போயிடலாம். அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எழுதியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். ஔவையார், பாரதியார். ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடின்னு யாரும் சொல்லனா நெல்லை சு முத்து. அடுத்தது இயன்றவரை. இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை. ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் நெல்லை சு முத்து. அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் பதவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சு முத்து டேஷ்க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்கள். அடுத்த டாபிக், அறிவியலால் ஆள்வோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி பெருக்கும் சாத்திரம் கற்போம். இப்படி ஒரு பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். வானை எழுதியவர் பாரதியார். அடுத்த டாபிக், கணியனின் நண்பன். கணியனின் நண்பன். எந்திர மனிதனை டேஷ் என்று அழைப்பர். எந்திரன் ரோபோ. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக். காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? செக் நாட்டைச் சேர்ந்தவர். காரல் கபெக் ஒரு நாடக ஆசிரியர். காரல் கபெக் நாடகம் ஒன்றை எழுதினார். அவை எந்த ஆண்டு? 1920. 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்னா காரல் கபெக். அதாவது இந்த ரோபோ எந்திரம்னு எதை சொல்லனா ரோபோ சொல்கிறோம். அந்த ரோபோ முதல்ல அந்த சொல்லை பயன்படுத்தியவர் காரல் கபெக். காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு நாடக ஆசிரியர். அவர் எழுதின அந்த ஒரு நாடகம் எந்த ஆண்டில் வெளிவந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1920 வந்துச்சு. அந்த 1920 அந்த ஒரு நாடகம் எழுதினார் இல்லையா, அந்த நாடகத்தில் ரோபோன்ற பேரை தான் முதல்ல அவர் பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள்னா அடிமை. ரோபோ ஒரு அடிமை, அதாவது அது சொல்கிற எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒன்று இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு அடிமைன்னு பேர். தானியங்களின் செயலை கட்டுப்படுத்துவது டேஷ் எதுனா கணினி. அடுத்தது தானியங்களுக்கு விளக்கம் தந்துள்ள கலை களஞ்சியம் எது? பிரிட்டானிக்கா. 1997ஆம் ஆண்டு உலக சதுரங்க வெற்றியாளர் யார்? கேரி கேஸ்புரே. ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இது?
சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் சோஃபியா. அதாவது ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட்ட நாடு எதுனா சவுதி அரேபியா. அந்த சவுதி அரேபியா நாட்டில் குடியுரிமை வழங்கிய அந்த ரோபோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. அடுத்தது, சோஃபியாருக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்கிய நிறுவனம் எதுனா IBM. அடுத்து, உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்கியது யார்? ஐநா சபை. அடுத்த டாபிக் போயிடலாம். ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். எந்த குறள் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அறிவற்றாம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழக்கல் ஆகாரன். அடுத்தது, லிலியன் வாட்சன் எழுதிய நூல்கள். விளக்குகள் பல தந்த ஒளி. அதாவது லிலியன் வாட்சன் எழுதிய நூல் விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் எழுதிய நூல் யாருக்கு பிடித்த நூல்னா அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல். எந்த நூலை படிக்கும் போதே அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி பெற்றேன்? விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்தது, அப்துல் கலாம் மகிழ்ந்த நிகழ்வு எது? 300 கார்பன் இழையை பயன்படுத்தி செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அப்துல் கலாம் வந்து எதுக்காக ரொம்ப ஒரு மகிழ்ந்த நிகழ்வு அப்படின்னு எது சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கார்பன் இழையை வந்து பயன்படுத்தி செயற்கை கால்கள் வந்து உருவாக்கினார். அதுக்காக அவர் வந்து அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்ததாக சொல்கிறார் அப்துல் கலாமுக்கு. அடுத்து, ஆளில்லா செயற்கைக்கோள்களின் எடை 525 கிலோ. ஆளில்லா செயற்கைக்கோள்களின் எடை வந்து பார்த்திங்கன்னா 525 கிலோ. அடுத்த டாபிக் இதுதான் அந்த முதல் பருவம் தொகுதி 1 கடைசி டாபிக் இது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி என்பதன் பொருள் சொல். சொல்லின் முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் எவை? க, ச, த, ந, ப, ம. சில எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும். அவை ஞ, ந, ய, வ. ஓர் எழுத்து மட்டும் முதலில் வருவது எது? ஞ. ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் டேஷ் சொற்களில் மட்டும் வரும். அங்கனம், இங்கனம், எங்கனம். ஞ வரிசையில் முதல் வரும் எழுத்து. இது நம்ம மெய்யெழுத்து வரிசைகளில் வரும்ல, க, கா, அந்த மாதிரி ஞ, ஞ அந்த மாதிரி 4 இடத்துல மட்டும் வரும். அடுத்தது, ய வரிசையில் முதலில் வரும் எழுத்து. யா, யா, யூ, யூ, யோ, ஔ அந்த மாதிரி 6 யா வரிசைகள் வந்து முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வா. வா வரிசையில் முதலில் வரும் எழுத்து. வ, வா, வி, வி, வே, வே, வை, ஓ. இது 8 எழுத்துக்கள் வந்து வா வரிசையில் முதலில் வரும் எழுத்துக்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 200 கொஷினுக்கு மேலே முதல் தொகுதியிலேருந்து எடுத்து எழுதி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து எழுதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது முதல் பருவம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் 2ஆம் பருவம் அப்படியே போகலாம். இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். டிஎன்பிசி குரூப் 4க்காகவும் 2க்காகவும் போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோவுக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் தமிழ் 6ஆம் வகுப்பு தொகுதி 2 2ஆம் பருவத்திலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து போடுறேன். தேங்க்யூ. பாய்.